ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். ஹெல்த்தியும் கூட. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரைக்கீரை பக்கோடா. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையானதெல்லாம் பார்க்கலாம். 1 கப் கடலை மாவு, 1/2 கப் பச்சரிசி மாவு, காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை வந்து நான் இடித்து சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் அண்ட் பச்சை மிளகாவை நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் சூடான எண்ணெயை விட்டுக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த கட் பண்ணி வச்ச கீரையை ஆட் பண்ணி இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது கூட வந்து தண்ணி எப்படி ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப அதிகமாக தண்ணி விட்டுட்டிங்கன்னா பக்கோடா வந்து கிறிஸ்பியாக வராது. அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. இந்த அளவில் இருந்தாலே போதுங்க. ஸோ இதுதான் பர்ஃபெக்டான அளவு. இப்போ வந்து நல்லா சூடான எண்ணெயில் இதை போட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க. ஒரே இடத்துல மொத்தமாக போட்டுறாதீங்க. ஸோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு 2 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணாலே போதும். இப்போ பாருங்கள், இது பாதி அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஈவனாக அழகாக கோல்டன் ப்ரௌனில் ரெடி ஆகிடும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது கூட ஒரு சூப்பரான ஃபில்டர் காஃபி வச்சு குடிச்சிட்டு அது கூடவே நல்லா கிறிஸ்பியான இந்த கீரை பக்கோடா ஹெல்த்தியும் கூட இந்த மாதிரி சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். இது ஒரு மஸ்ட் ட்ரைன்னு தான் சொல்லுவேன். நான் உங்களுக்கு இதை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. அதனால் இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.